நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நிறைய விசேஷங்களுக்கு லீவா இருந்தா கூட பிள்ளைங்களை கூட்டிகிட்டே போறதில்ல. பிள்ளைங்களை கூட்டிட்டு போகலன்னா எப்படி தெரியும்? சொந்தம் சொத்துக்கள் எப்படி தெரியும்? நல்லது கெட்டது எப்படி தெரியும்? ஒரு தப்பு பண்ணா ஒருத்தர் கண்டிச்சா அதை ஏத்துக்கணும் முகம் சுளிக்காமன்றது அந்த குழந்தைகளுக்கு எப்படி அந்த மனப்பான்மை வரும்? சொல்லி வளர்க்காமல் செல்லம் கொடுத்து வளர்த்தால் அந்த குழந்தைகள் கல்யாணமாகி போற இடத்துல செல்லா காசு தான். நம்ம நகரத்தார்களின் பொருளாதார வல்லுநர்கள், வள்ளியல் வல்லுநர்கள், வங்கியல் வல்லுநர்கள், உலக வங்கியில் நகரத்தார், ஐநா சபையில் நகரத்தார், இஸ்ரேலில் நகரத்தார், அறிவியல் துறை நகரத்தார், தொழில்துறை நகரத்தார், தயாரிப்பு துறை நகரத்தார், ஏன் நகரத்தார் இல்லாத துறைகளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு வளர்ந்துள்ளார்கள். நாம் பிறந்த சமுதாயத்திற்கும் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வந்தது. எல்லாமே கடன்தானே, பெற்றவரிலிருந்து சமுதாயத்திற்கு உட்பட எல்லாமே கடன்தானே. அந்த கடன்களை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் ஒரு பிரதிபலிப்பே இந்த நகரத்தார் ஹெரிட்டேஜ். ஆட்சிகள் நீங்கள் நிச்சயமாக எல்லா ஆட்சிகளும் பாராட்ட வேண்டும். அதில் என்ன எல்லாரும் சொன்னாங்கன்னா, எங்களுக்கு எந்த பண உதவியும் வேண்டாம், எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க, நாங்களே எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறோம். இதில் எல்லாருமே விளம்பரம் விரும்பாதவர்கள் தான் ஈடுபட்டோம். இனவேட்டி அண்ணாமலை பேசினாங்க. எனக்கெல்லாம் அவங்க சென்னையில் எப்படி அறிமுகம்னா, யார் ஹாஸ்பிட்டலில் பாடி ஆள் இல்லாமல் கிடக்குதோ சொன்னோம்னா அவங்க எடுத்து உடனே அடக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய சர்வீஸுங்க! நம்ம எல்லாம் புள்ளி கணக்கு வச்சுருக்கோம், பிள்ளைகளை பற்றி கணக்கு வச்சுக்கல, அதையும் வச்சுக்கணும். முன்னாடியெல்லாம் ஒரு வீட்டில் 5-6 பிள்ளை இருந்தது, இப்போ 1 போகிறோம் அப்படிங்கிற மனநிலை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா ஒன்றா இருக்கிறதுனால ரொம்ப செல்லமாக போயிடுது, விட்டு கொடுத்து போக முடியல, தோது பார்த்து போகிற போது எதவா இருக்க மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலாகவே இருக்குது. இதெல்லாம் இருக்கணும்னா 4-5 பேராக விட்டு கொடுத்து போயிட்டு பழகிடுச்சுன்னு வச்சுங்க. சின்ன வயசுல இருந்தே போகிற இடத்துலையும் விட்டு கொடுத்து போகிற மனசு வரும். அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நகரத்தாவுடன் பெரிதும் வளர்ச்சியடைய ஒரு யோசனையும் ஒரு தீர்வும் இந்த அமைப்பின் நிறுவனர் பெரிய முத்துராமன் அவர்கள் வளையப்பட்டி NKRM முத்தியானன் அவர்கள் மூலமாக முதலாக முயற்சி செய்தார்கள் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி. அப்போ கேட்டபோது நன்றாக நடத்த அப்போ இந்த ஹெரிடேஜ் சம்மந்தமாக எதுவுமே அன்னையை சொல்லலை. எடுத்தோன்னு என்னன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க, ஏகன் நனையன் சம்மந்தமாக. அப்புறமேல் தான் இந்த விழா இவ்வளோ சிறப்பான ஒரு டீம் போட்டு வச்சு இவ்வளோ சிறப்பாக நடக்கணும்னு அந்த முத்துராமனுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் கூட முதல் நாள் 2 நாள் நடக்க போது நிகழ்ச்சி நடத்தேன். ஆனால் வேறு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இது புது முயற்சி. இதே முயற்சியை நான் முன்னாள் செயலாளர் இருக்கும்போது 2 ஆண்டுகளுக்கு முன் அண்ணன் DSP முத்துக்குமாரன் அவர்கள் கலந்து கொண்டு தியாகராஜா மெயின்லி காலேஜில் நடத்தினோம். அது மொத்தமே ஒரு 10 பேர் தான் இருந்தோம் மொத்தமே அந்த விழாவில். ஆனால் சிறப்பாக பேசுனாங்க, நிறைய ஆலோசனை சொன்னாங்க. இவங்க டாக்டர் பிச்சப்பண்ணே எல்லாரில் கலந்துக்கிட்டு நிறைய யோசனை சொன்னாங்க. அதை விட இது இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, சிறப்பாக பண்ணணும்னு இவ்வளோ தலைப்புலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ பண்ணலை, நல்லா பண்ணுவோம், சிறப்பாக பண்ணுவோம் உங்களுடைய ஒத்துழைப்போல். வெளிநாட்டிலேருந்தே வாட்ஸ்அப் மூலம் ஒன்று சேர்த்தாங்க அன்னை முத்துராமண்ணே. இந்த நிகழ்ச்சி நகரத்தார் சங்கத்தில் நடக்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. 17 நகரத்தார் பெருமக்கள் மிகச்சிறந்த தலைப்பில் பேசணும். இந்த கருத்தரங்கு அனைத்து ஊர்களிலும் நடத்தப்பட வேண்டும். ஆலம்பரமோல் விருட்சமாக வளர்ந்து நகரத்தார்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு கண்டு மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். நகரத்தார் குலம் பெரிதும் வளர்ச்சியடைய ஒரு சிந்தனை, நம்பிக்கை என்பது மிகப்பெரிய விஷயம். நம்பிக்கை துளித்தால் நாம் மேன்மையாவோம். இளைய தலைமுறை ஊக்குவித்து வைத்து நம்பிக்கை என்ற விதை விதைத்தால் விதையில் விருட்சமாகும், நம் சன்னதி வளரும், அடுத்த தலைமுறை ஆலமரமாகும். உதாரணத்துக்கு சிறகுகள் அமைப்பு எல்லா ஊரிலும் உள்ளது. இளைஞர் சங்கங்கள் நம்ம நகரத்தார்களின் பொருளாதார வல்லுநர்கள், வள்ளியல் வல்லுநர்கள், வங்கியல் வல்லுநர்கள், உலக வங்கியில் நகரத்தார், ஐநா சபையில் நகரத்தார், இஸ்ரேலில் நகரத்தார், அறிவியல் துறை நகரத்தார், தொழில்துறை நகரத்தார், தயாரிப்பு துறை நகரத்தார், ஏன் நகரத்தார் இல்லாத துறைகளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு வளர்ந்துள்ளார்கள். எண்ணி துணிய கர்மம் துணிந்தபின் எண்ணுவோம் என்ற எண்பலிகளுக்கு என்ற குரலுக்கு ஏற்ப அனைத்து நகரத்தார் இடத்தினரும் மனதில் முடிவு செய்துவிட்டால் செயலாக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சில பேருக்கு சில நன்றிகள். நகரத்தார் சங்கத்தினுடைய
உதாரணத்துக்கு வந்து பேச்சாளர் செயலாற்றுமாங்க. அன்னை புதுவையில் அண்ணாமலை அன்னை வந்து நகரத்தாவுடைய மிகப்பெரிய சொத்தான நம்ம தெப்பக்குளத்தில் இருக்க இடத்த மீட்டு கொடுத்தாங்க. கடந்த ஓராண்டு போராடி அன்னை வரல, அவங்களை இந்த இடத்துலையும் கௌரவிக்கிறது வரைக்கும் வேண்டாம்ட்டாங்க. இருந்தாலும் அண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை பேச நன்றி சொல்லிக்கிறோம். ஆட்சி வந்திருக்கனால நன்றி சொல்லிக்கிறோம். இந்த கட்டடம் கட்ட ரொம்ப பாடுபட்டது ஐயா அவர்கள், சோசம் ஐயா. 18 ஆண்டு காலம் அதை கட்டி முடித்து பொறுப்பு முடிஞ்சோன்னு போகக்கூடாதுட்டாங்க. கொஞ்சம் எல்லாம் அடைச்சி முடிச்சு தான் போகணுன்னாங்க. அந்தளவுக்கு ஐயா வந்து தொடர்ந்து எங்களுக்கு எல்லா விதத்துலையும் எல்லாம் ஒத்துழைக்கல. ஐயாவுக்கு சில நன்றி. இந்த மாதிரி சத்தம் இல்லாமல் செயலாக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. வள்ளிக்கண்ணன் நாகராஜன் இருக்காங்க. வள்ளிக்கண்ணன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சத்தம் இல்லாமல் நகரத்தார்களுக்கு. அந்த மாதிரி நகரத்தால் உதவி மனப்பாடம் மென்மேலும் உதவி செய்யணும்னு கேட்டுக்கொண்டு மீண்டும் வாய்ப்பளித்த அனைவரும் நன்றி கொண்டு இந்த விழா சிறப்படைய வாழ்த்துக்கள் பெற்றுள்ளேன். நன்றி. சங்கம் வைத்து மதுரத் தமிழை வளர்த்த தொன்மையான மதுரை மாநகரில் அன்னை அங்கையர்கண்ணியின் வாசலில் அவளின் அருளோடும் சோமசுந்தர பெருமானின் ஆசியோடும் நகரத்தார் சங்கங்களில் மூத்த சங்கங்களில் ஒன்றானதும் பழமையானதும் பெருமை மிக்கதுமான மதுரை நகர சங்க விடுதியில் நாம் அனைவரும் இந்த இனிய காலை பொழுதில் கூடியிருப்பதற்கு அல்லது கூட்டுவித்திருப்பதற்கு முதலில் திருவருளுக்கு நன்றி கூறி அடியேன் என் உரையை ஆரம்பிக்கின்றேன். வாழையடி வாழையென வரும் நமது நகரத்தார் மரபு தொடர, நமது குலம் பெரிதும் வளர்ச்சி அடைய இந்த காலகட்டத்தில் நகரத்தார்களாகிய நாம் செய்து வரும் அல்லது செய்ய வேண்டிய காரியங்கள், செயல்கள், செயல்பாடுகள் பற்றி ஒத்த கருத்தை கொணர நகரத்தார் ஹெரிட்டேஜ் அமைப்பு மதுரை நகரத்தார் சங்கத்துடன் இணைந்து நடத்தும் கருத்தரங்கம் இன்றைய கருத்தரங்கம். இந்த எண்ணத்திற்கு ஆதரவளித்து அதை இங்கு நடைமுறைப்படுத்த முன்வந்த மதுரை வாழ் நகரத்தார் பலருக்கும், ஐயா சோசோமி சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நகரத்தார் சங்க நிர்வாகிகளுக்கும் மற்ற அனைத்து நகரத்தார் மதுரை அமைப்புகளுக்கும் நகரத்தார் ஹெரிட்டேஜ் குழு சார்பில் ஒருங்கிணைப்பாளர்களாக பணியாற்றும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நகரத்தார் ஹெரிட்டேஜ் அல்லது நகரத்தார் மரபு என்றால் என்ன? இது ஒரு அடிப்படை கேள்வி. நகரத்தார் மரபை நான் 2 வகையாக பார்க்கின்றேன். ஒன்று கண்ணால் பார்க்கக்கூடியது, மற்றொன்று உணரக்கூடியது. உணரக்கூடியது என்று சொல்லும்போது அது நம்முடைய பழக்க வழக்கம், நடைமுறை சார்ந்தது. கண்ணால் பார்க்கக்கூடியது என்றால் இன்று நூற்றாண்டை கடந்து கம்பீரமாக நம்முடைய 76 ஊர்களில் சுமார் 600 சதுர மைலில் இருக்கும் நம்முடைய அரண்மனை அல்லது கோட்டை போன்ற வீடுகளையும் மற்றும் நகரத்தார் செய்த பற்பல திருப்பணிகளையும் நாம் சொல்லலாம். இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய கட்டடக்கலை மற்றும் திருப்பணிகள் இந்த 76 ஊர்களில் மட்டும்தானா இருக்கின்றது என்றால் இல்லை. நகரத்தார் சென்ற இடமெல்லாம் இன்றளவும் அழிந்தும் அழியாமலும் சாட்சிகளாக இருந்து வருகின்றன. வெளிநாட்டில் அத்தகைய சில கட்டிடங்களை உலக பழமை சின்னங்களாக அறிவிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் கோரிக்கைகளும் எழுவதையும் நாம் பார்க்கின்றோம். மற்றபடி நம்முடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், உணவு வகைகள் மிக சிறப்பானவை. பலரும் விரும்பி அவற்றை தழுவல் செய்வதையும் நாம் காண்கின்றோம். நகரத்தாரை போல் திருமணம் செய்ய வேண்டும், நகரத்தாரை போல் கட்டமைப்படுத்த வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து அது நல்லது தானே, நல்லது எங்கிருந்தாலும் மற்றவரை பார்த்து கற்றுக்கொள்வது நல்லது தான். அந்த வகையில் நம்முடைய இனம் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு நேற்று அல்ல, அது மன்னர் காலத்திலிருந்து இன்று வரை அது தொடர்கின்றது. பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் நமது பண்புகளையும் மரபுகளிலிருந்தும் விலகாமல் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை முறையில் ஒரு எழுச்சி, ஏற்கனவே நாம் பலரும் நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இன்னும் சிறப்பாக எவ்வாறு கொண்டு செல்வது என்பதை பற்றியதே இன்றைய இந்த கருத்தரங்கம். அடுத்து இந்த நகரத்தார் ஹெரிட்டேஜ் குழு அல்லது அமைப்பு அமைந்த காரணத்தையும் நோக்கங்களையும் சுருக்கமாக கூறலாம் என்று நினைக்கின்றேன்.
சித்தம் சிவனோடு ஆட ஆட பிறவி பிறரோடு ஆட ஆட என்பது திருவாசக வரிகள். அந்த வரிகளுக்கு ஏற்ப 2 ஆண்டுகளுக்கு முன் ஊரெங்கும் ஒரு தொற்று பயம் உச்சத்தில் இருந்த நேரத்தில் நாங்கள் ஏகன் அநேகன் தவக்குழுவை அமைத்தோம். திருவருளால் ஆலமரமாக அந்த குழு வளர்ந்தது. அது இப்போது 2 ஆண்டை நிறைவு செய்திருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் சுமார் ஓராண்டுக்கு முன் நாம் பிறந்த சமுதாயத்திற்கும் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வந்தது. எல்லாமே கடன்தானே, பெற்றவரிலிருந்து சமுதாயத்திற்கு உட்பட எல்லாமே கடன்தானே, அந்த கடன்களை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் ஒரு பிரதிபலிப்பே இந்த நகரத்தார் ஹெரிட்டேஜ். நம்முடைய இனம் என்பது கோயில் கோபுர கலசத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விதைநெல் மாதிரி என்று என் மனதிற்கு பட்டது. அறத்தோடு பொருள் ஈட்டலும் ஈட்டிய பொருளில் ஒரு பகுதியை அறத்திற்கு ஒதுக்குவதும் நகரத்தார் மரபு அல்லவா? அறம் பொருள் இன்பம் என ஆன்மீகத்தோடு இல்லற வாழ்க்கையை நடத்தி வீடு பேரும் பெறுகின்ற பெருமக்கள் நகரத்தார் அல்லவா? அந்த முன்னோர்களின் விதைநெல் விழுமியங்கள் எல்லாம் நம்முள் இன்றும் பத்திரமாக இருக்கின்றன. பயிராகும் ஒவ்வொரு நல்விதையும் பல்லாயிரம் தானியம் தருவதைப் போல நகரத்தார் இன நல்லுறவுகள் நலமும் வளமும் பெறும்போது நாடும் நகரமும் வீடும் வெளியும் பன்மடங்கு பயனடைவதை நாம் பார்க்கின்றோம். சிந்தித்தால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பூங்குன்றனாரின் வரிகளுக்கேற்ப உலகம் முழுவதிலும் பரவியிருக்கும் நகரத்தார்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் நமது உறவுகள் தானே. நம்மில் பலர் வசதி படைத்தவர்களாக இருக்க மீதி பலர் நடுத்தர வர்க்கமாகவும் அதற்கு கீழாகவும் இருக்கின்றனரே. இவர்களுக்கு நாம் எந்த வகையில் உதவ முடியும் என்ற சிந்தனைதான் இந்த நகரத்தார் ஹெரிட்டேஜ் உருவாக ஒரு காரணமும் கூட. கண்மாயில் நிரம்பிய தண்ணீரை மதகின் வழியே விளை நிலங்களுக்கு திருப்பி விடுவது போல வசதியும் கல்வி அறிவும் ஞானமும் அறம் செய்ய வேண்டும் என்ற மனநிலையும் கொண்ட பல நகரத்தார்களிடமிருந்து தேவைப்படும் நகரத்தார் குடும்பங்களுக்கு தொடர்புகள், பொருள் மற்றும் வழிகாட்டுதலை வழங்கலாமே என்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நகரத்தார் ஹெரிட்டேஜ் குழு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. மதுரை மாநகரில் இது அடுத்த கட்டத்திற்கு நகர நிகழ்ச்சிகள் பொலிவுடன் ஆரம்பமாகின்றன. இந்த ஓராண்டு காலத்தில் நாங்கள் என்ன செய்தோம் என்று நினைத்து பார்க்கின்றோம். இது ஏறத்தாழ ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கின்றது. இன்னும் வளர்ச்சியடைய வேண்டும் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடும் நல் எண்ணங்களோடும் ஆசிகளோடும். இந்த ஓராண்டில் நாங்கள் செய்தது என்ன என்று நினைத்து பார்க்கும்போது 2 என் மனதிற்கு படுகின்றது. அதாவது இங்கு சொல்லக்கூடிய அளவிற்கு, ஒன்று இணையத்தில் பழனி யாத்திரை என்று நாங்கள் நடத்திய நிகழ்ச்சி, மற்றொன்று குடும்ப தலைமையை இழந்த நகரத்தார் குடும்பங்களுக்கு நகரத்தார் ஹெரிட்டேஜ் மூலம் செய்த உதவி. பலரும் இந்த முயற்சிகளில் உறுதுணையாக இருந்தாலும் இங்கிருக்கும் சிலரை மட்டும் பெயர் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். முதல் முயற்சியில், அதாவது இணையத்தில் பழனி பாத யாத்திரையில் உறுதுணையாக இருந்தவர் எங்களுக்கு இங்கிருப்பவர்களில் அருளிசை வீரமணி சுப்பிரமணியன் அவர்கள். குடும்ப தலைமையை இழந்த நகரத்தார் குடும்பங்களுக்கு செய்த உதவியில் ஒரு தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்டு மிகவும் உதவியாக இருந்தவர்கள் இன்னோவேட்டிவ் அண்ணாமலை அவர்களும் முத்துக்குமார் டிஎஸ்பி ஓய்வு பெற்ற அவர்களும் இருவரும். இந்த ஒரு உரையின் தொடர்ச்சியாக பேச இவர்கள் இன்னோவேட்டிவ் அண்ணாமலை அவர்களையும் அவர்களை தொடர்ந்து ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி முத்துக்குமார் அவர்களையும் அழைக்கின்றோம். அதை தொடர்ந்து கருத்தரங்கில் பேச்சாளர்கள் ஒவ்வொருவராக அழைக்கப்பட இருக்கின்றார்கள் என்று கூறி நம்முடைய அருமையாக இங்கு இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கும் அந்த 2 இடம் தமிழர்களுக்கு நன்றி கூறி நான் ஒரு பெரிய மேடை பச்சாளன் இல்லை, சைலண்ட்டாக நான் ஒரு ஓரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பெரிய என்னை கூப்பிட்டு இங்கே வந்துடணும், நீங்கள் மதுரையில் ஒரு சின்ன நிகழ்வு இருக்குன்னாங்க. அதனால் நேற்று நானும் முத்துக்குமார் அண்ணன் ஆச்சி அவங்க 3 பேர் நேற்று சென்னையிலேருந்து இதுக்காக கிளம்பி வந்திருக்கோம்ன்ற சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுகிறோம். பெரிய என்ன சொன்னாங்க, இது மாதிரி இந்த ஹெரிட்டேஜ் நிறுவனத்தை பற்றி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு சின்ன குழந்தைன்னு சொன்னாங்க. நான் ஒரு முக்கியமான நிகழ்வை நான் நிறையா பேசலான்னு வந்தேன், பட் இந்த நிகழ்வை இங்கே கரெக்டாக சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அது சின்ன குழந்தையிலேயே அது ரொம்ப ஒரு
மெச்சூர்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது இந்த கோவிட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி ரொம்ப கடுமையான காலகட்டம். சென்னையிலலாம் வீட்டை விட்டு வெளியிலே போக முடியல. ஒரு 4-5 மாதம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த காலங்கள். அப்போ என்ன ஆச்சுன்னா, முதல்ல நமக்கு செய்தி வந்தெல்லாம் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டார்கள், யாரோ இறந்தார்கள்னு ஆரம்பித்து நாளாக நமக்கு நெருங்கியவர்கள் உயிர் துறக்கிற மாதிரி ஆச்சு. அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன பண்ணலாம் நம்ம ஆளுகள் நம்ம எதாவது செய்யணும்னு யோசிக்கும் போது தான் ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. கூகுள் ஃபார்ம்னு எல்லாருக்கும் தெரியும். கூகுள் ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணேன். அதில் என்ன பண்ணலான்னு க்ரைட்டீரியா வச்சோன்னா, நகரத்தார்கள் குடும்பத் தலைவனை இழந்தவர்களோட டீட்டெயில்ஸை முதல்ல கலெக்ட் பண்ணலான்னு ஆரம்பித்தோம். ஒரு கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணி அந்த கூகுள் ஃபார்மில் குடும்பத் தலைவர்களை இழந்த அந்த குடும்பத்தினரோட டீட்டெயில்ஸ் கேட்டோம். இறந்தவங்க பேர், கோவில், ஊர், எந்த காரணத்துக்காக இறந்தாங்க, அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ், அது இல்லாமல் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டு. ஏன்னா நம்ம சமூகம் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. யாருக்காவது ஒருத்தருக்கு போய் நம்ம நேராக உதவி செய்கிறோன்னா கொஞ்சம் தயங்குவாங்க, கூச்சப்படுவார்கள், அது கரெக்டாக இருக்காதுன்றதுனால. ஸோ கூகுள் ஃபார்ம்னால் நீங்கள் உட்காந்த இடத்துலேயே செல்ஃபோன்லேயே நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்துடும். நாங்கள் அதை எடுத்து ஒர்க் பண்ணலான்ற ஐடியாவில் ஆரம்பித்தோம். விளையாட்டுத்தனமாக அதை ஆரம்பிக்கும் போது ஒரு 30 நாளிலேயே கிட்டத்தட்ட 52 என்கொயரி வந்துருச்சு. ரொம்ப வேதனையான விஷயம் இது, ரொம்ப வேதனையான விஷயம். 52 என்கொயரி வந்தது. அதில் நம்ம சுப்புலாம் இருக்கார் இங்கே, அவர்லாம் பெரும் உதவி. அந்த கூகுள் ஃபார்மை வந்து வாட்ஸ்அப் மூலமாக கொண்டு சேர்க்கறதுல சுப்புக்கெல்லாம் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதில் நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வாட்ஸ்அப்பில் சுற்றி வந்தது. அதில் என்ன பண்ணேன்னா, செல்ஃபோன் நம்பரை கொடுத்தா எங்களால் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு திருவத்தூர் நகரத்தார் சங்கத்துலேருந்து கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருந்தோம் சென்னையில். அவங்களும் அந்த ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு அவங்க 2-3 பேர் கொடுத்தாங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு கேளுங்கன்னு சொன்னோம். சில பேர் வந்து டவுட்ஸ் கேட்டாங்க, சில பேர் டைரெக்டாக ஃபார்ம்ஸே ஃபில் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 52 ஃபார்ம் வந்துருச்சு. நான் இவ்வளோ எதிர்பார்க்கல உண்மையிலேயே. நான் ஒரு ஆளாக இருந்ததுனால 20-25 பேர் வரும், நம்மளால் முடிஞ்சதை ஏதோ கனெக்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சி தான் பண்ணோம். ஒரு 2 மாதத்துக்குள்ளே பார்த்தா 52 ஃபார்ம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே இருக்காங்களே ரிட்டையர்ட் டிஎஸ்பி அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் எனக்கு நல்ல அட்வைசர். அடிக்கடி அவங்ககிட்டலாம் பேசுவோம். ஒரு நாள் அவங்க ஃபோனில் வேறு விஷயமா பேசும்போது நான் சொன்னேன், அண்ணே இது மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கோம், 52 ஃபார்ம் வந்திருக்கு, நான் ஒரு ஆள் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன பண்ணலான்னு. அவங்க ஒரு நைட், அதாவது ராத்திரி பேசணும், நைட் மட்டும் டைம் கொடுங்க தம்பி நம்ம யோசிப்போம்னு சொல்லிட்டு காலையில் 6:30 மணி 7 மணிக்கெலாம் கூப்பிட்டாங்க. அந்த கொரோனா டைமு வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது. என்கிட்ட கார் பாஸ் இருந்தது, உங்களால் வர முடியும்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, இல்லைன்னா நம்ம ஃபோன்லேயே பேசுவோம் நாங்கள், இல்லைன்னா இது முக்கியமான விஷயம்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைம் 4 மாதத்தில் வீட்டை விட்டு வெளியில் போன நாள் அன்றைக்கி தான். காரில் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அண்ணன் வீட்டுக்கு போனோம். ஆட்சியும் இருந்தாங்க, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அண்ணா சொன்னாங்க, இல்லை தம்பி கண்டிப்பாக இது அருமையான விஷயம், நம்ம நிச்சயமாக செய்யணும். நம்ம சமூகத்தில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நம்மளால் இல்லாமல் வேறு யார் ஹெல்ப் பண்ண போகிறான்னு சொல்லி எடுத்து இதை என்ன பண்ணாங்கன்னா பெரிய முத்துராமன் கொண்டு போய் சேர்த்தாங்க. கனடாவில் அவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு. எனக்கு பெரிய முத்துராமன்லாம் முன்னாடி தெரியாது, இந்த முத்துக்குமார் அண்ணன் மட்டும்தான் தெரியும். இவங்க அவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்க இல்லை அருமையான இது, பட் இதை வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும். அதாவது நம்ம ஏதோ எடுத்தோம் யார்கிட்ட காசு வாங்கினா கொடுத்தோன்னு இருக்கக்கூடாது, ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ஒரு அப்ரோச்சோடு என்கிட்ட வாங்க, கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஹெரிட்டேஜ் மூலமானு சொன்னாங்க. அன்றைக்கி தான் இந்த ஹெரிட்டேஜுங்கிற வார்த்தையை நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா பெரிய அண்ணன் நிறையா முத்துக்குமார் அண்ணன்ட்ட பேசினாங்க. பேசிட்டு பெரிய அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல ஜென்யூனிட்டி முதல்ல கண்டுபிடிங்க. ஏன்னா 52 ஃபார்ம் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, இதில் உண்மையிலேயே நடந்ததா, தேவைப்படுறவங்க யார் யார், என்னென்ன தேவைகள், அது மாதிரி கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா எனக்கு டோனர்ஸ் இருக்காங்க நிறையா, அவங்களோட கனெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நாங்கள் ஏன்னா என்னாலலாம் அது பண்ணவே முடியாது. ஏன்னா காலையிலேருந்து நைட் வரை நாங்களாம் ஓடிக்கிட்டே இருக்காள் பரபரன்னு. என்ன பண்ணுறதுன்னு முத்துக்குமாரன் கேட்கும்போது முத்தாத்தால் ஆட்சி வந்திருக்காங்க. ஆட்சி கொஞ்சம் எந்திரிச்சு இல்லைங்க தயவு செய்து. ஆட்சி என்ன பண்ணாங்கன்னா, வீட்டில் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எனக்கு கொடுத்துருங்க தமிழில். அதாவது என்ன டீட்டெயில் வந்ததோ அந்த எக்ஸல் ஷீட்டை ஃபார்ம் பண்ணி தமிழில் எனக்கு கொடுங்க. நான் ஒரு நாளைக்கு 5 ஃபேமிலியை தொடர்பு கொண்டு நான் பேசுகிறேன்னு சொல்லி அந்த முயற்சி ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்குள்ளேயே 4 மாத வேலையை முடிச்சுட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கும் ஜென்யூனாக என்ன சேரணும், அவங்க ஃபஸ்ட்டு அந்த ஃபேமிலிகிட்ட பேசுகிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட, ஏன்னா நம்ம தெரியாமல் தான் அதை பேசணும். அப்புறம் அந்த ஊருக்காரங்கக்கிட்ட உண்மையிலேயே உங்களுக்கு தேவைப்படுதா, என்ன மாதிரி உதவி செய்யலாம், அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு பெரிய பேக்கேஜாக கொண்டு வந்தாங்க. திருப்பி நானும் முத்துக்குமாரன் ஆட்சி உட்காந்து அதை ஒரு வடிவத்தில் கொண்டு வரும்போது 3 விதமாக ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தோம். டைரெக்டாக ரொக்கத்தை கொடுக்கறதுல எங்களுக்கு ஒரு இதுவே இல்லை, ஈடுபாடே இல்லை. முத்துக்குமாரன் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னாக்க, 3ஆக பிரிச்சுருவோம் தம்பி. குழந்தைகள் படிப்புக்கு, அதாவது குடும்ப தலைவனை இழந்துட்டாங்க, அவங்களுக்கு இன்கம் இல்லை அந்த ஃபேமிலியில். ஸோ குழந்தைகள் படிப்பு தேவைப்படுறவங்கள தனியாக பிரிச்சுருவோம். ஸோ அவங்களுக்கு ஒரு செக்மெண்ட் வச்சுக்குவோம். அது இல்லாமல் வயசான ஆட்சிகள், அதாவது 60 வயசுக்கு மேலே இறந்தவர்களே கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேர் இருந்தாங்க. இப்போ அந்த ஆட்சிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன,
பணமாக கொடுக்குறதா இல்லை அவங்களுக்கு உணவு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட்டாக பிரித்தோம். இன்னொரு செக்மெண்ட் வந்து எங்களுக்கு எந்த பணமும் தேவையில்லை. அதில் தான் சொல்ல விரும்புகிற ஆட்சிகள் வந்து நீங்கள் நிச்சயமாக எல்லா ஆட்சிகளும் பாராட்ட வேண்டும். அதில் என்ன எல்லாரும் சொன்னாங்கன்னா, எங்களுக்கு எந்த பண உதவியும் வேண்டாம், எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க, நாங்களே எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறோம். இந்தியாவிலையாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு 5-6 ஆட்சிகள் வேலையை வாங்கி கொடுத்தா போதும், நாங்கள் என் குடும்பத்தை தூக்கி நிறுத்துறோம்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கும் நம்ம ட்ரை பண்ணி ஹெல்ப் பண்ணோம். ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, பெரியமுத்துராமன் அண்ணன் வந்து சின்ன குழந்தைன்னாங்க. அந்த சின்ன குழந்தை பிறந்த உடனேயே இவ்வளோ பெரிய காரியத்தில் இறங்கினாங்க. கிட்டத்தட்ட 52 ஃபேமிலியில் நாங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஆட்சி கொடுத்தது 47 ஃபேமிலி ஜென்யூனாக இருக்குது செய்யலான்னு கொடுத்தாங்க. அதை அவங்ககிட்ட கொண்டு சேர்க்கும்போது பெரியமுத்துராமன் முயற்சி, இந்த ஹெரிட்டேஜ் முயற்சியால் கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணோம் 2 வாரத்தில். பெரிய லெவலில் யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கல, யாரையும் போய் கம்பல் பண்ணலை. இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொடுத்தோம். இதில் ஒரு முக்கியமான இது என்னென்னா, யார் கையிலையும் நாங்கள் போய் காசே வாங்கலை. ஏன்னா நம்ம சமூகத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கை நீட்டி காசு வாங்கினா என்ன ஆகும்னு. அதில் ரொம்ப தெளிவாக இருந்த முதலையே. இப்போ என்ன பண்ணேன்னா, பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இவங்க இந்த அவங்க பெனிஃபிஷரியும் கேட்டுக்கிட்டோம், உங்கள் பேரை சொல்லலாமான்னு சொன்னால் ஒத்துக்கிட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஊர் இந்த பேர் இது கேட்குறாங்க அப்படின்னு நம்ம டோனர்ஸ் கிட்ட சொன்னோம். டோனர்ஸ் அவங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. சில பேர் ஆட்சிகளுக்கு உணவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, சில பேர் குழந்தைகள் கல்விக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. டைரெக்டாக அவங்களே கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம். பெனிஃபிஷரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, நேமு, இல்லை காலேஜ் ஸ்கூல் ஃபீஸோ யார் கொடுக்க போகிறா அவங்களே கொடுத்து பேசி அவங்ககிட்ட இருந்து டைரெக்டாக பணம் போச்சே தவிர எந்த அக்கௌண்ட்டுக்கும் நடுவில் நின்று நாங்கள் யாருமே பணத்தை கையாளவே இல்லை. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஆனால் ரொம்ப அருமையான சிஸ்டம்னு நீங்கள் இன்னுமே இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தங்கு தடையில்லாமல் இது பெரிய லெவலில் போகணும். இது ரியலி தட் வாஸ் கிரேட். இன்னொன்று இதில் நாங்கள் என்ன சின்னதாக நான் சொல்ல விரும்புகிறேன்னா, அதாவது நம்ம நகரத்தாரோட ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ், ஆணி வேர் தர்மங்கள் செய்ய இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே 50+ இருக்கும். 50 வயசுக்கு இல்லை யாருமே இல்லை. 2 இளைஞர்களை பார்க்குறா ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது கேட்டதை ஹெல்ப் பண்ண முன் வந்தவங்க நிறைய பேருன்னு அந்த யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ இதில் என்ன நம்ம கண்டுபிடிச்சோன்னா, ஜென்யூனாக போய் கேட்டால் நிச்சயமாக நம்ம முன்னோர்கள் செஞ்ச தர்மங்களை சின்ன இளைய சமுதாயம் செய்ய ரெடியாக இருக்குது. அதனால் நம்ம சமூகம் அழிய போவதில்லை. இது ஒரு பெரிய 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 ப்ளஸ் பாயிண்ட். கண்டிப்பாக நம்ம இதை பிடிச்சிக்கிட்டு மேலே போயிட்டே இருக்கலாம். இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள் எனக்கு என்னன்னாக்கா, இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது நீங்கள் எல்லாரும் ஏன் உங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரமாட்டேங்கிறீங்க? தயவு செய்து கூட்டிகிட்டு வாங்க. அதாவது எனி சோஷியல் ஆக்டிவிட்டி நகரத்தாரங்கள், அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நகரத்தார் சங்கம்னா வயசானவங்களுக்கு தான், சின்னவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதை தயவு செய்து உடைங்கள். நீங்கள் எவ்வளவு நீங்கள் இந்த சோஷியல் ஆக்டிவிட்டியில் உங்கள் இளைய சமுதாயத்தை இன்வால்வ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அவங்களுக்கு நம்ம சமுதாயத்தை முதல்ல என்னன்னே தெரிய வரும். ஸோ அதனால் தயவு செய்து எங்கே போனாலும், அது கோயிலாக இருக்கட்டும், கல்யாண காட்சியாக இருக்கட்டும், 60, 80 இருக்கட்டும், எங்கே போனாலும் பிள்ளைகளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்கள். ஹெரிட்டேஜ் பொறுத்தவரை சொன்னாங்க, இது அருமையான முயற்சி. மதுரை நகர்த்தார் சங்கத்துக்கு எனது வாழ்த்துக்கள், ஹெரிட்டேஜ் நிறுவனத்தாரங்களின் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மதுரைக்கு கூப்பிட்டோன்னே சரின்னு சொன்னோம். ஏன்னா மதுரையில் பல மாற்றங்களுக்கு வித்திட்ட ஊர். காந்தியடிகள் உடைய குறைச்சிக்கிட்டது, நாம் சோழ நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்தது, நம்ம ஊரில் எல்லாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் கட்டி வச்சிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் மதுரை தான். அதுமாரி இன்றைய சமூகம் மீண்டும் புத்துணர்வு பெறணும் அப்படின்னாக்க நம்மளை போல பெரியவங்க நம்ம பேரம்பேத்திகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது, நேரம் ஒதுக்க வேண்டியிருக்குது. முன்னாடி கதை சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இப்போல்லாம் வாட்ஸ்அப்பு ஆன்லைன் போயிடுச்சு. அதுக்கு தொடர்பு படுத்துறதுக்கு தான் இப்போ பெரிய முத்தரமன் மாரி டெக்னிக்கல் லோ தெரிஞ்சவங்க நம்மளுக்கு தொடர்பு வர்றாங்க. அதுக்கு நம்ம ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட்டை பயன்படுத்திக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஐயா பாருங்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க, எழுதிட்டு தான் வராங்க. முத்துரம்மன் பேசினார் பாருங்க, ஃபோனை பார்த்துட்டு பேசுனாங்க. டெக்னாலஜி டிஃபரன்ஸ் தான் இது இந்த சமூகத்துக்கு ரீச் ஆகல. அதனால தான் இந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கு. நம்ம மொத்தத்திலே 45,000 குடும்பம் தான், அதிகபட்சம் 45,000 50,000 குடும்பம். இதில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படிங்கிறவங்க 5,000க்கும் குறைவு தான். இந்த 5,000க்கும் குறைவான குடும்பத்தை நம்ம அப்ளிக் பண்ணிட்டோம்னா நம்ம சமூகத்தில் கஷ்டப்படுறவங்களே இல்லைன்னு சொல்லிடலாம். அதை செய்யணும், அதுக்கு நம்ம முயற்சிக்கணும். அதுக்கு இந்த ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பயன்பாடு. அவங்க மூலமாக நாம் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையை 54 நாட்டில் இருக்கிற நகரத்தார் பெருமக்களை ஒரு நொடியில் தொடர்பு கொள்ள முடியுது. ஆனால் 76 ஊரில் இருக்கிற நகரத்தாரை அவங்களோட கனெக்ட் பண்ண முடியல. அந்த கனெக்டிவிட்டிக்கு தான் இந்த ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட். நாம் எல்லாரும் ஊருக்கு போனதுக்கப்புறம்
நம்ம ஊரில் இருந்து உள்ளூரில் இருக்கிறவங்க, ஊரை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு 4-5 பேராவது ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட்டுக்குள்ளே மெம்பராக வந்துடணும். அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊரில் ஜென்யூனாக கஷ்டப்படுறவங்க யார், அவங்களுக்கு என்ன மாரி உதவி வேணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும். இதை மட்டும் நம்ம பண்ணால் போகிறோம். டோனர் யார் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடலாம். ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் அந்த வேலையை பார்த்துரும். தேவையானவர்களை கண்டுபிடித்து தகவல் தெரிவிக்க வேண்டியது. சொன்னாங்க அண்ணன், உண்மையிலே என் மனைவி பெரிய வேலை பார்த்தாங்க. 1.5 மாதம் உட்காந்து இதே வேலை தான். டெய்லி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பேசி யார் என்ன பண்ணுறாங்க, அவங்கள யாருக்கு தெரியும் அப்படிலாம் பார்த்ததுனால தான் ஜெனியூனாக கோவிட் டைமில் அந்த பணம் போய் சேர்ந்தது. இதில் யாரும் விளம்பரத்துக்காக செய்யலை. இன்னைக்கு கூப்பிட்டுட்டாங்க, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறோம். பொருள் பெற்றவங்களுக்கும் தெரியாது, பொருள் கொடுத்தவங்களுக்கும் தெரியாது, யாரும் இதை விளம்பரப்படுத்திக்கவே இல்லை. இதில் எல்லாருமே விளம்பரம் விரும்பாதவர்கள் தான் ஈடுபட்டோம். இனவேட்டி அண்ணாமலை பேசினாங்க. எனக்கெல்லாம் அவங்க சென்னையில் எப்படி அறிமுகம்னா, யார் ஹாஸ்பிட்டலில் பாடி ஆள் இல்லாமல் கிடக்குதோ சொன்னோம்னா அவங்க எடுத்து உடனே நடக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய சர்வீஸுங்க, எவ்வளோ பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த வயசுல அவங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம். அவங்க செய்கிறது வெளியில் சொல்கிறதில்ல. அதுமாரி அண்ணன் இவ்வளோ டேட்டா வந்துருச்சு, என்ன பண்ணலான்னாங்க. சரி இதுமாரி பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணோம். அது நல்ல விதமாக ரீச் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் நாங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆச்சு. பெரிய முத்துராமண்ணன் போட்ட உடனே, மெயிலில் போட்ட உடனே 4 நாளில் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு அவங்க கமிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களே பணம் போகிறோம், யாரும் உதவிக்கு வேண்டியதில்லை, தேவை வந்தால் கேட்குறோன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 15 நாளில் எல்லாரையும் மேட்ச் பண்ணோம். 2 மாதத்துல பேமெண்ட்டே கொடுத்து முடிச்சிட்டோம். இன்னும் போயிட்டு இருக்குது. 2 வருஷத்துக்கு கமிட் பண்ணதெல்லாம் போயிட்டு இருக்குது. இது மாதிரி நேர்மையாக விளம்பரம் இல்லாமல் உரியவர்களுக்கு உரியதை சேர்ப்பதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்படின்னா அது ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட். இதை நம்ம பயன்படுத்தணும். இந்த ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட்டை வச்சுட்டு நாம நம்ம சமூகத்தை, நம்ம ஊரை எப்படி அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனையோட இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் வீட்டுக்கு போங்க. கூடிய வரைக்கும் அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. எல்லாரையும் அதில் மெம்பர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 2வது, இன்னைக்கு கூட்டம் எல்லாருக்கும் 15 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள்லாம் நிறைய பேசலாம். இன்னைக்கு உள்ள தலைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பான தலைப்புகள். நம்ம சமூகம் ஆன்மீகமும் தமிழும் கலந்து தான் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம். அது ரெண்டையும் நம்ம விட்டுறக்கூடாது. அது சிறு வயசுலேருந்தே வரணும். அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு பல பயிற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. மதுகுப்பட்டி முத்துராமனெல்லாம் கிளாஸ் நடத்திட்டே இருக்காங்க. கோயிலூர் மடத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சிங்கப்பூரில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுமாரி நகரத்தார் சங்கமும் செய்யணும், மதுரையிலையும் செய்யணும். சிறகுகள் அமைப்பு கொஞ்சம் வேகமாக வந்தது, இப்போ கொஞ்சம் அப்படி நிற்கிது. அந்த இளம் பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்த்து நல்வழிப்படுத்தணும். நம்ம பிள்ளைகளுக்கு ரிஸ்க் எடுக்கிற பக்குவம் வராமல் போயிட்டுருக்கு. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் தொழிலிருந்து மாறி எல்லாம் வேலைக்கு வந்துட்டோம். திருப்பி அது வரணும், மீண்டும் அந்த உணர்வு வரணுங்கிறதுக்காக தான் என்சிசின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க, நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அதில் நம்ம பிள்ளைங்கள்லாம் படித்து முடிக்கிற போதே என்ன மாரி வேணும், என்ன இன்டென்ஷன், மோட்டிவேஷன் என்ன, யாரை வச்சு மோட்டிவேட் பண்ணலாம், அவங்களுக்கு எதில் விருப்பம் இருக்குது, என்ன மாரி தொழில் செய்யணும், அவங்களுடைய ஐயப்பாடுகளை நீக்குவது எப்படி, எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத என்சிசி மூலமாக எஜுகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுமாரி நகரத்தார் அமைப்புகள் அங்கங்கே நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சுட்டு வராங்க. அதில் மதுரையும் சேர்ந்து பயணிக்கணும். மதுரையிலிருந்து 76 ஊரும் சேரணும். எல்லாரும் சேர்ந்து நல்ல விதமாக நம் சமூகத்தில் புள்ளிகள் பெருகுவதற்கு நம்ம எல்லாம் புள்ளி கணக்கு வச்சுருக்கோம். பிள்ளைகளை பற்றி கணக்கு வச்சுக்கல, அதையும் வச்சுக்கணும். முன்னாடியெல்லாம் ஒரு வீட்டில் 5-6 பிள்ளை இருந்தது. இப்போ 1 போகிறோம் அப்படிங்கிற மனநிலை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா ஒன்று இருக்கிறதுனால ரொம்ப செல்லமாக போயிடுது, விட்டு கொடுத்து போக முடியல, தோது பார்த்து போகிற போது எதவா இருக்க மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலாகவே இருக்குது. இதெல்லாம் இருக்கணும்னா 4-5 பேராக விட்டு கொடுத்து போயிட்டு பழகிடுச்சுன்னு வச்சுங்க. சின்ன வயசுல இருந்தே போகிற இடத்துலையும் விட்டு கொடுத்து போகிற மனசு வரும். தனியாக இருக்கிறதுனால கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றோம், செல்லம் கொடுத்துட்றோம். போகிற இடத்துலையும் பிடிவாதம் ஜாஸ்தியாகி போயிடுது. இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பெரியவங்களாம் முயற்சி பண்ணுங்கள். இந்த ஹெரிட்டேஜ் மூலமாக இன்னும் பல நல்ல காரியங்கள் செய்வோம். எல்லாரும் ஒத்துழைப்பு தாருங்கள். நல்ல காரியங்களுக்கு என்றும் நாங்கள் துணை இருப்போம். அரசு தரப்புல இருந்தோ அரசாங்க தரப்புல இருந்தோ
அலுவலக ரீதியாகவோ உங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேணாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆலோசனைகள் வழங்கப்படும். நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள் உரித்தாகும். இந்த பொது தலைப்பு நகரத்தார் குலம் பெரிதும் வளர்ச்சி அடைய ஒரு யோசனையும் தீர்வும். இதை ரொம்பவே யோசிச்சு தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க, நம்ம நகரத்தார் சமூகம் பல சமுதாயங்களுக்கு முன்னோடி, பல கோணங்களில் வளர்ந்த சமூகம். ஆனால் சமீப காலத்தில் நம்ம கலாச்சாரத்தில், குடும்ப வாழ்க்கையில், பொருள் ஈட்டுவதில், இதில் எல்லாமே கொஞ்சம் சிக்கல்கள் வந்திருக்குது. குடும்ப மேன்மைக்கு அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு ஆணிவேர் திருமணம். என்னுடைய தலைப்பும் திருமணத்திற்கு பின் ஒற்றுமை. இதை பாரம்பரியமா வந்த நம்ம நகரத்தார் குடும்பங்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை மேடை போட்டு பேசணுமான்ற அளவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. இந்த கொரோனா எப்படி 2 வருஷத்துல நிறைய வீடுகள்ல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த திருமணத்திற்கு பின் நிறைய சிக்கல்கள் நிறைய வீட்டில். முதல்ல திருமணம் என்றால் என்ன அப்படின்றதே நம்ம பிள்ளைங்களுக்கு புரிய வைக்க வேண்டுமோ, அந்த காலகட்டத்தில் இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு நினைப்பு வருது. மனம் என்பது என்னுடைய சிற்றறிவுக்கு, எனக்கு சோசோமி ஐயெல்லாம் இருக்கும்போது தமிழில் வேற எதையாவது பேசினா தப்பா போயிருமோன்னு வேற பயமா இருக்குது. என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனம் என்பது வாசம், வாசனை. திரு என்றால் ஒரு சிறப்பான, கூடுதலான, மேன்மையான என்று பொருள். மனம் என்ற அந்த அதுக்குள்ள வேர் சொல் மண். இந்த மண்ணுக்கு தனி வாசனையும் உண்டு, சுவையும் உண்டு. இந்த மண் வாசனைன்னு சொல்றோம், மழை பெஞ்ச உடனே ஆஹா மண் வாசனை வந்துடுச்சுன்றோம். ஒரு மண்ணுக்கும் ஒரு வாசனை இருக்கிறது, சுவையும் இருக்கிறது. இந்த மண் எப்படி வன்மையாகவும் பொறுமையாகவும் தன்மை கொண்டதாக இருக்கிறதோ, இந்த திருமண்ணை போல் நம்மளுடைய திருமணமும் சிறப்பாகவும் மேன்மையாகவும் சுவையுடனும் பொறுமையுடனும் வன்மையுடனும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சொல்லப்படாத ஒரு விதி. பல லட்சங்களையும் கோடிகளையும் இப்ப நாம கொட்டி ஒரு நாள் கல்யாணத்தை தடபுடலா கோலாகலமா எல்லாம் கொண்டாடுறோம். இதற்கு பின் அந்த பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் இடையே, அந்த இரு குடும்பத்திற்கும் இடையே சமீப காலங்களில் என்ன நடக்கிறது என்று நான் பட்டியலிட்டு சொல்ல வேண்டாம், உங்க ஒருத்தருக்குமே தெரியும். வள்ளிக்கண்ணு நாகராஜன் ஆட்சியும் எம்சிஎன் மாணிக்கன் அண்ணனும் நானும் கொஞ்சம் கவுன்சிலிங் எல்லாம் பண்றோம். நிறைய குடும்பங்கள் வருது. அதுல இது ஏன் ஒற்றுமை இல்லாம போகுது அப்படின்றதுக்கு அது அந்த லிஸ்ட் அது பாடு நிறைய இருக்குது. திருமண வாழ்க்கை சீராகவும் சந்தோஷமாகவும் நிலைத்தும் இருக்கணும்னா கணவன் மனைவி மட்டும் இல்ல,
இரு குடும்பத்திற்கும் இடையே ஒற்றுமையும் புரிதலும் அவசியம் இருக்கணும். பாவம் அதுங்க சின்னஞ்சிறுசுங்க. நாமளே குடும்பங்களே புரிதல் இல்லாமல் குற்றம் குறை பறைசாற்றி இதெல்லாம் வர்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த காலங்களில் இவங்க சொன்னாங்க, டிஎஸ்பி அண்ணே, அவங்க பெரிய குடும்பங்கள், ஜாயிண்ட் ஃபேமிலிஸ். காலம் மாறிடுச்சு. இப்போ படித்த உடனேயே மேல் படிப்புக்கே வெளிநாடு போகிறாங்க, இந்தியாவிலே வெளியூர்களுக்கு போகிறாங்க, கல்யாணமாகியும் வெளியில தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்ன்றதெல்லாம் ரொம்ப குறைவு. கூட்டு குடும்பம் இதெல்லாம் மாற்றம் ஒன்றே நிரந்தரமானதுன்றது மாதிரியா இதெல்லாம் நாம் வந்து காலப்போக்கில் இந்த மாறுதல்களை எல்லாம் நாம் அக்செப்ட் பண்ணணும். அவங்க கூட சொன்னாங்க, பெரிய முத்துராமன் அவர்கள் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை வச்சு என்னென்னவோ பண்ணுறாங்க கனெக்டிவிட்டியாக. ஆனால் நம்ம சோசோமி ஐயா இன்னும் அந்த புஸ்தகத்துலேயும் அந்த பேனாவையும் வச்சு இன்னும் எழுதிட்டு இருக்கிறாங்க அவங்க சொன்னது போல. ஸோ இதுவும் பழமையும் புதுமையும் எப்படி நாம சேர்த்து நம்ம பாரம்பரியத்தை கொண்டு போகணுன்றதுல தான் நாம நிக்கிறோம். நம்ம நகரத்தாருடைய மரம் அந்த காலத்துல வந்து பெரிய குடும்பமா இருக்கும்போது யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம், கண்டிக்க உரிமை உண்டு. அதை ஏற்றுக்கொள்ளவும் மனப்பக்குவம் அப்ப இருந்தது. இப்ப நாம என்ன, அவங்க சொன்ன மாதிரியா கண்ணே கண்ணுன்னு ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு. அதை எப்படி வளர்க்குறோம்? ரொம்ப செல்லமா. ஸ்கூல் இருக்கு வரலேன்னு அந்த பிள்ளைங்க சொன்னது. நிறைய விசேஷங்களுக்கு லீவா இருந்தா கூட பிள்ளைங்களை கூட்டிகிட்டே போறதில்ல. பிள்ளைங்களை கூட்டிட்டு போகலன்னா எப்படி தெரியும்? சொந்தம் சொத்துக்கள் எப்படி தெரியும்? நல்லது கெட்டது எப்படி தெரியும்? ஒரு தப்பு பண்ணா ஒருத்தர் கண்டிச்சா அதை ஏத்துக்கணும் முகம் சுளிக்காமன்றது அந்த குழந்தைகளுக்கு எப்படி அந்த அந்த மனப்பான்மை வரும்? வராது, வரல. ஸோ இந்த ஒற்றுமை இல்லாமல் திருமணத்திற்கு பின் இருக்கிறதுக்கு முதல்ல நான் குற்றவாளி கூண்டில் ஏத்துறது பெற்றோர்களை தான். சொல்லி வளர்க்கல, சொல்லி வளர்க்காமல் செல்லம் கொடுத்து வளர்த்தால் அந்த குழந்தைகள் கல்யாணமாகி போற இடத்துல செல்லா காசு தான். ஏன்னா அதுங்களுக்கு பள்ளம் இல்லை, நெருடல் தெரியல, சுகமா வளர்ந்துருச்சுங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னுட்டு. உடனே கேட்குறதெல்லாம் உடனே கிடைக்கும். அப்போ போகிற இடத்துல அது கிடைக்குமா? போகிற நம்ம குடும்பம் வேற மாதிரியான சூழல், போகிற குடும்பம் வேற மாதிரி. இப்போ இங்கே இருக்கிறோம் இந்த வெயில்ல, ஒருத்தர் லண்டனுக்கு போகிறாங்கன்னா அந்த தட்ப வெட்ப நிலை வேறு. நாம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு ஆளே உரு தெரியாமல் இருக்கிறோம்ல, தலையில் மாட்டி இதில் கோட்டை மாட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து மாறிக்கணும், மாறுறோம். அதே மாதிரி தான் கல்யாணமும். இதை சொல்லணும் பெற்றவங்க. கல்வி சார்ந்த அந்த ஒரு நாலேஜு, அறிவு, இதுதான் பிள்ளைங்களுக்கு இருக்கு. ப்ராக்டிக்கல் விஸ்டம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எஜுகேஷன் வில் கிவ் நாலேஜ், நாலேஜ் ஷுட் கிவ் விஸ்டம். ஞானத்தை கொடுக்கணும். என்ன மாதிரி ஞானம்? ப்ராக்டிக்கலா நாம இல்லைன்னா ஏட்டு சுரக்க கறிக்கு உதவுமா, அவ்வளவுதான். அதை பெற்றவங்க சொல்லணும். எப்படி நம்ம உடம்பு, நம்ம இரு கண்கள், இரு கைகள், இரு கால்கள்,
இதையெல்லாம் எப்படி மாற்ற முடியாதோ, தாய் தந்தையை எப்படி மாற்ற முடியாதோ, பெற்ற குழந்தைகளை எப்படி மாற்ற முடியாதோ, அந்த கணவனும் மனைவியும் மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. இத பெத்தவங்க சொல்லணும். ஆபரேஷன் பண்ணலாம். இப்ப நான் ஒன்று ரொம்ப ஒரு முக்கியமா முதல்ல சொல்லணும்னு இருந்தேன். போன ஜனவரி எனக்கு எப்படி இந்த இவங்க அந்த பேரு தான் தெரியும், பெரியமுத்துராமன், ஏகன் அநேகன் அந்த குழுன்னு எனக்கு ஒருத்தர் அனுப்புனாங்க அதை வாட்ஸ்அப்ல. போன ஜனவரி எனக்கு 2 கண்ணும் கண்ணுடைய நாயகியின் திருவருளால், சோசோமி ஐயாவின் திருவாசகத்தால் அந்த ஆபரேஷன் ஒரு கண்லையும் 8 சூச்சர், ஒரு கண்ணில் சூச்சரு 8, 1 மாசம் அப்படியே படுத்திருக்கணும். அடுத்த கண்ணில் 1 மாசம் கழிச்சு இன்னொரு 8 சூச்சரு. அப்போ 2 மாசம் இருக்கணும்னா சோசோமி ஐயாவுடைய அந்த ஏகன் அநேகன் அந்த குழுவால வந்த அந்த திருவாசகத்தை தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ நாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்த்தா நிச்சயம், ஏன்னா அந்த படிப்பை ப்ராக்டிக்கல் விஸ்டமாக மாற்றுறதுக்கு நம்ம அனுபவபூர்வமான பட்டறிவு உள்ளவர்கள் தான் சொல்லணும் அதுங்களுக்கு. அதை சொல்லாமல் எல்லாம் சரி அப்படின்னு போனால் அங்கே எதுவுமே சரியில்லாமல் தான் இருக்கும். ஸோ 2வது பாயிண்ட்டு, இவங்க சொன்னாங்க ஒரு யோசனை ஒரு தீர்வுன்னு. அது இந்த ஒரு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய நாங்கள் கவுன்சிலிங்கில் பார்த்துட்டோம். பட் நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இன்னும் there are 2 points. இன்னொன்று, திருமணத்திற்கு பின் ஒரு பெண் தாய் வீட்டோட பாசமா நிச்சயம் இருக்கணும். ஆனா அந்த பந்தமும் பாசமும் நம்மளை கட்டி போடக்கூடாது, கண்ணை மறைக்க கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2 குடும்பங்களும் வேறு வேறு, 2 சூழல்களும் வேறு வேறு. அதே போலதான் ஆணுக்கும். கல்யாணம் ஆன உடனே ரொம்ப வருஷம் இந்த தாய் தகப்பனோட இருந்தவங்க எல்லாத்தையுமே, ரொம்ப பிள்ளைங்க இப்ப அப்பச்சிக்கிட்ட எல்லாம் பேசுறதே கிடையாது. அப்பச்சி இங்க வந்தா அவங்க அந்த பக்கம் நடந்து போயிடுவாங்க. தாயிட்ட தான், ஏன்னா தாயிட்ட கத்தலாம், ஆத்தாட்ட கத்தலாம், ஆத்தா கேத்துக்குவாங்க. ஏன்னா பாசம் அவ்வளோ கண்ணை மறைக்கும் அவங்களையும். அதனால பையனையும் சொல்லி வளர்க்கறது இல்லை. ஸோ எல்லாத்தையும் அந்த பையன் பகிர்ந்துக்க கூடியதை தாயிட்ட சொல்றது. ஸோ அங்கேயும் இந்த பாசம் ஒரு கண்ணை மறைக்கும், அதை டிசிஷன் கரெக்டாக எடுக்க விடாமல் இருக்கும். ஒரு போட்டில் இந்த ஆணும் பெண்ணும், இந்த கணவனும் மனைவியும் அக்கறைக்கு போய் சேரணும்னா 2 பேரும் துடுப்பை எடுத்து துடுப்பு போடுறாங்க. அக்கறைக்குன்னா நம்ம வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் அக்கறை சேரணும்னா விடிய விடிய போட்டாலும் திருப்பி காலையில் விடிஞ்சதும் பார்த்தா அந்த படகு அதே இடத்துல தான் நிற்கிது. எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த புரிதலும் இல்லை. ஏன்னா அந்த ஒரு கயறு அந்த கம்புல கட்டி இருந்ததை அவங்க எடுத்து விடாமையே போறாங்க. அந்த பாசம் தான் அந்த கயறு. என்னைக்கு கல்யாணம் ஆகுதோ ஆணும் பெண்ணும் இருவரும் அதிலிருந்து அதை அறுத்து விட்டால்னா நான் பெற்றோர்களை உதாசீனப்படுத்துறது, தாய் வீடை மறப்பதுன்ற அந்த ஒரு பொருளோட நான் சொல்லலை.
அந்த மனசளவில் அந்த ஒரு கொட்டி கிடக்கிற அந்த பாசத்தையும் இதையும் அந்த பந்தத்தையும் கொஞ்சம் கட் பண்ணாலொழிய நாம் அந்த மன வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, ஒற்றுமையை நாம் பார்க்கவே முடியாது, சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. இந்த பையனுக்கு இந்த மனைவி வந்த உடனே நேச்சுரலாக மனைவி இடத்துல அந்த பந்தமும் காதலும் அந்த இதுவும் பாசமும் வரும். தாய் என்ன பண்ணணும்? அந்த பாச பகிர்வை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் அந்த தாய்க்கு இருக்கணும். தந்தைக்கு வந்துடும் முக்காவாசி, தாய்க்கு தான் வராது. என்னை உள்பட நானே கொஞ்சம் நாளாச்சு. அதுல கொஞ்சம் அப்புறம் இன்னொன்று ஏன்னா அந்த பெண் வந்து மகளா வீட்டில் இருக்கும்போது எல்லாத்தையும் தாய்கிட்ட சொல்லும். ஸோ அந்த எதிர்பார்ப்பு தாய்க்கு இருக்கும். ஸோ இது கல்யாணமாகி போன உடனே தினம் ஃபோனு. அந்த காலத்துலலாம் எனக்கு 67 கல்யாணம், ஒரே ஃபோனு, அதுவும் தூக்கிட்டு அலைஞ்சிட்டு பேசுகிற ஃபோன் இல்லை, நிரந்தரமாக இருக்க அந்த காலத்து ஃபோன். அது டிராயிங் ரூமில் தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் என்னுடைய தாயும் இவங்களும் மணிமேகலையும் எங்கள் ஆத்தா ஊர் தான், கண்டனூர், அண்ணனும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் நாங்கள் வளர்ந்த பாரம்பரியம் எல்லாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃபோன் பண்ணுவாங்க மெட்ராஸ்லேருந்து ஆத்தாப்பச்சி. மாமனார் மாமியார் கொழுதுனார் எல்லாரும் அந்த ரூமில் இருப்பாங்க. நாம் அந்த இடத்துல தான் பேசணும். இப்போ எனக்கு கவுன்சிலிங்க்கு வர்ற குழந்தைங்களை பார்த்தா அது பிரச்சனையே. அந்த பையங்க சொல்லுவாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வீட்டில் என்னென்ன நடக்குதோ வீட்டுக்குள்ளே பேசுறது இல்லை, பின்னாடி தோட்டத்தில் இல்லை இந்த 3 அடி சந்து விடணும்ல வீடு கட்டும் போது அந்த சந்தில் இருந்து பேசுறது. இதெல்லாம் எங்களுக்கு கவுன்சிலிங்கில் வர்றதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இதனால ஒற்றுமை தான் குலையும். இன்னும் இங்கே நடக்கிற ஒன்னொன்னையும் சொன்னால் அவங்க எப்படி சொன்னாங்களா, நீ இதுக்கு எப்படி பதில் சொல்லு. ஓ நாத்தனார் வந்திருக்காளா, அவளுக்கு என்ன கொடுத்தாங்க, என்னத்துக்காக இவ்வளோ கொடுக்குறாங்க. சில்லறை விஷயங்கள். இந்த சில்லறை விஷயத்தை பெருசு ஆக்க ஆக்க அந்த பெரிய திருமண பந்தமே இப்ப ஒடிஞ்சு போகுது. 3வது பாயிண்ட், இந்த அலைபேசி கணினி இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்னு நான் சொல்றேன். இது நிறைய இருக்குது. கனெக்டிவிட்டி எப்படி பண்ணலான்றது ஆக்கப்பூர்வமான இது. அதை வச்சு இது என்ன பண்றது, காலேஜில் இருக்கும்போது ஸ்கூலில் இருக்கும்போது ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வலைதளங்கள், அது அதில் உள்ள இதில் பூரா நம்ம ஆக்டிவாக இருப்போம் பிள்ளைங்க. கல்யாணமான உடனே இதை குறைன்னு கணவன் சொன்னாலோ இல்லை ஏன் இத்தனை நீங்கள் பிள்ளைகளிடம் சிநேகம் வச்சிருக்கிறீங்கன்னு அந்த பொண்ணு கணவனை கேட்டாலோ இதில் பூகம்பமே வெடிக்குது. நீ யாரு சொல்றதுக்கு, நான் எதுக்கு கேட்கணும். இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், இப்போ நிறைய பிள்ளைங்க நிறைய படிச்சுட்டு வேலையிலையும் இருக்கிறாங்க. ஸோ பொருளாதார சுதந்திரம் நிறைய வந்துருச்சு. நம்ம பசங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ண மெச்சூரிட்டி கிடையாது. பொண்ணுங்க நல்ல கலகல கலகலன்னு அது பாடு. அப்ப மேல நம்ம போக போக மேல் நோக்கி போக போக பணிவு வந்துட்டே இருக்கணும், அடக்கம் வந்துட்டே இருக்கணும். இதை யார் சொல்ல முடியும்? பெத்தவங்க தான் சொல்ல முடியும். ஒரு கேஸ் எங்களுக்கு வந்தது. வாட்ஸ்அப்லே சண்டை. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இங்கே கவுன்சிலிங்காகவே வந்திருக்காங்க.
ஒரு நாள் பூரா எனக்கு கண்ணே வலிச்சு போச்சு. வாட்ஸ்ஆப்ல அந்த பையன் இந்த பொண்ணோட சண்டை போடுறது பூரா இருக்கு. அதுக்கு பதில் இந்த பொண்ணு கொடுத்தது பூரா அவன் கொண்டுட்டு வரான். இதெல்லாம் என்ன மரபு? நம்மளுடைய கலாச்சாரமே இல்லை. கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா சரி பண்ணிடலாம். ஃபவுண்டேஷன் பேசிக் வேல்யூஸை நம்ம கரெக்டாக கற்றுக் கொடுத்தோம்னா இந்த இது பூரா அழகாக சரி பண்ணிடலாம். ஸோ இந்த 3 பாயிண்டோடு நான் நிறுத்திக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒற்றுமையோட திருமணத்துக்கு அப்புறம் இருக்கணும் ஒரு தம்பதிகள்னா மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். குறைச்சலான எதிர்பார்ப்புகளை வச்சுட்டு மேக்சிமம் அட்ஜஸ்ட்மெண்ட். எவ்வளவு தூரம் ஆணும் பெண்ணும், இது பெண்ணுக்கு மாத்திரம் இல்லை, ஆணுக்கு மாத்திரம் இல்லை, இது அவங்க 2 பேருக்கும் மாத்திரம் இல்லை, 2 குடும்பங்களுக்கும். மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் மேக்சிமம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் நல்ல விதமாக ஒற்றுமையாக இந்த திருமண பந்தத்தை நாம் முறிவில்லாமல் கொண்டு போகலாம். தேங்க்யூ. வாய்ப்பு.